ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். நம்ம காஜு கட்லி வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வச்சு பண்ணுவோம். ஆனால் முழுக்க முழுக்க வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உடச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த க்ரீன் கலர் பிளேட்டில் வச்சுருந்தேன். இருந்தாலும் சரி, இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு கப் அளவுக்கு தான் நான் வேர்க்கடலை வந்து எடுத்துருந்தேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்து ஸ்வீட் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்த வேர்க்கடலை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்ட பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு எல்லா வேர்க்கடலையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் மாற்றிட்டு நம்ம பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். நம்ம வேகமாக அரைச்சிட்டோன்னா வந்துட்டு ஆயில் வெளில வந்துடும். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் 4-5 முறை ஒரு சுற்றி வச்சுருங்க. இப்போ நெய் கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அளவு தான் ரொம்ப முக்கியம் இதில். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அளவு தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும். சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி மெல்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்வீட் வந்து கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வந்து நெய் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெய் தடவின பிளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட் செஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்வீட் வரும். இப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் வந்து தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் நான் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இது வச்சுருக்கீங்களோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு நெய் நம்ம சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கைவிடாமல் நம்ம சர்க்கரை பாகு வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு பதம் பார்க்க தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். பதம் தெரியாதவங்க கூட இது வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கம்பி பதம் நமக்கு வந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நடுவில் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் பதம் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும், கடையில் வாங்குகிற மாதிரி. பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நடுவில் வந்து தொட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை தான் வரும். நம்ம ஜீராக்கெலாம் வந்துட்டு பாகு காசும்ல, அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஒரு மாதிரி பிசு தன்மை மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராக முறையாக வருது பாருங்கள். இது நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அதே மாதிரி ஒயிட் கலரில் வரணும். அப்போ தான் நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நடுவில் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு இப்போ நல்ல பிசு தன்மை அதிகமாக இருக்குது. ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபார்ம் ஆகி உடனே டிசால்வ் ஆகிடுது. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் தெரியணும். நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் நமக்கு பர்ஃபெக்டான பதம் தெரியாதவங்க ஒரு 15 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வந்து ஒயிட் கலராக முறையாக இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸ்வீட்டு. இப்போ நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இது வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சமாக அந்த பொடியை சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஒரேடியாக நம்ம சேர்த்துட்டாலும் வந்து கட்டி ஆகிடும். அதனால் வந்துட்டு அந்த கட்டிலாம் உடச்சி விட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கைவிடாமல் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு சில இடத்துல பாருங்கள் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே நல்லா வந்து சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஜாரில் கடைசியில் இருந்த இதையும் வந்து நான் சேர்த்துட்டேன். கடைசியில் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் வந்து சுரண்டி சேர்த்தாச்சு. நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே கொஞ்சமாக பேட்சாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா பபுள்ஸாக இந்த மாதிரி தான் வரும்.
இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காக ஆரம்பிக்கும் நமக்கு ஸ்வீட்டு. இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ கை விடாமல் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி பக்காவாக கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரி நம்ம வீட்லேயும் செமையாக வந்து செய்யலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக கிடைக்கும். எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு வேர்க்கடலை வெந்து ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து நெய் தேவைப்படும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லா பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம கை விடாமல் கலக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரத்துலலாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலும் வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து திக்கான பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் நான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம எடுத்து விட்டோன்னா நல்லா திக்காக விழுகுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மடிப்பாக விழுது பாருங்கள். இதுதான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம கலந்து விட இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா வந்து மடிஞ்சு விழும். இதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நம்ம இப்படி எடுத்து விடுறோன்னா அப்படியே மடிஞ்சு விழும் நமக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நம்ம எடுத்து விட்டோம்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள் இப்போ மடிஞ்சு விழுது பாருங்கள். இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின பிளேட்டுக்கு உடனே வந்து மாற்றிடணும். பாருங்கள் நான் வந்து மாற்றிட்டேன். அப்போ தான் இல்லைனா வந்து நமக்கு கடாயிலே வந்து ஒட்டி பிடிச்சிடும். பாருங்கள் கடைசியாக சேர்த்தது பாருங்கள் நல்லா வந்து செட் ஆகிடுச்சி சூப்பராக ஸ்வீட்டு. இப்போ நம்ம கை தொட்டு உருட்டினோன்னா உருட்டை வருது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான பதம். நமக்கு ஸ்வீட்டு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்வீட் வந்து கரெக்டாக வந்திருக்கா வரலையான்ட்டு. இப்போ தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டுது. இது நல்லா வந்து ஆறட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா 1/2 மணி நேரமாக ஆறிடுச்சு. நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு ஸ்வீட்டு. இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம காஜு கட்லி கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும். நானும் வந்து இப்போ அந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கையில் நான் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் கட் பண்ணுறதுனால எனக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரல. நான் ஃபுல்லாகவும் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைமண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து இருக்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து வேஸ்ட் ஆகாது நமக்கு. கடைசியாக இதை மாவு மாதிரி நம்ம ஒன்றா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கத்தியில் கட் பண்ணோன்னா சூப்பராக நமக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஓரத்தில் இருந்த மாவுலாம் பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையுமே நம்ம வந்துட்டு அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரத்தில் இருந்த மாவுலாம் வந்து எடுத்துருக்கேன். ஒன்று சேர்த்து மாவு மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பு சூப்பராக வந்து கிடச்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கட் பண்ணும்போது ஷேப் வரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் மாவாகவே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிட்டு கீழே ஒரு இது பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா சப்பாத்தி கட்டையில் உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஸ்வீட் கிடைக்கும். என்னடா இது நம்ம கட் பண்ணோம் ஆனால் ஸ்வீட் வரலையேன்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணாதீங்க. ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது வராது, ஒரு சில டைம் வந்து வந்துடும். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்து பக்காவாக இருக்கும். நான் சொன்ன இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பதமே பார்க்க தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஒயிட் கலராக நல்லா நிறையா வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம அறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்வீட் கிடைக்கும். நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு ஸ்வீட்டு. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அளவு தான் இதில் ரொம்ப வந்து முக்கியம். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.